நீங்கள் ஜீன்ஸ் வாங்கினா ப்ளீஸ் ஒரு 10 வாட்டி 15 வாட்டி போட்ட அப்புறம் தான் நீங்கள் வாஷ் பண்ணணும். ஆனால் ஒரு டெக்னிக் இருக்குது. நீங்கள் ஜீன்ஸ் போட்டுருக்கீங்க, ஃபுல் டே போட்டிருக்கீங்க, ராத்திரி போன உடனே ஜீன்ஸை வந்து ரிவர்ஸ் பண்ணிவிடுங்க, உல்டா பண்ணிவிடுங்க. ரிவர்ஸ் பண்ணிவிட்டு அது வந்து வெளியே வந்து கீப் இட் ஃபார் ஏரிங். அடுத்த நாள் அந்த ஜீன்ஸ் போடாதீங்க, அடுத்த நாள் எடுத்துட்டு உள்ளே போட்டுருங்க. யூஸ் சம் ஆஃப் தி ஜீன்ஸ் ஒரு 10 வாட்டி போட்டதுக்கப்புறம் அதில் ஏதாவது ஸ்மெல் வந்ததுன்னா அது ரிவர்ஸில் போட்டு கொஞ்சம் சன்லைட்டில் போடுங்க. அது வந்து சன்லைட் இது டிஸ்இன்ஃபெக்டன், அது க்ளீன் ஆகிடும். நோ இதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாதுங்க. 10 நாள் ஜீன்ஸை வாஷ் பண்ணாமல் போடுறது. ஐயோ, நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு கூடானாலும் குளித்து கந்தையானாலும் கசை கட்டு, ஈஸியாக ஃபங்கல் இன்ஃபெக்ஷனும் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனும் வரக்கூடிய கிளைமேட்டுங்க நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு. 10 நாள் ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணாமல் போடுறதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது. இந்த திருப்பி போட்டு சன்லைட்டில் போட்டு யூஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் எந்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் ரெகுலராக வாஷ் பண்ணி சுத்தமாக வச்சுக்கிறதா நமக்கு செட் ஆகும். நல்ல காஸ்ட்லி ஜீன்ஸாக நல்ல மெயின்டெனன்ஸ் பண்ணுமா, கம்ஃபர்ட் போட்டு வாஷ் பண்ணுங்கள், நீட்டாக அயன் பண்ணுங்கள், அதுவே போதும். ஜீன்ஸ் நல்லா லைஃப் வரும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணக்கூடாது.